அதே மாதிரி நாளின் காரகமாக இருக்கக்கூடியது யாருன்னா ராகு பகவான். ராகுனா நாலுன்னு அர்த்தம், புரியுதா? அப்ப என்ன பண்ணுவாரு, ராகுவோட நீங்க வந்து மாந்தி சேர்ந்துறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தந்தை வழி பாட்டன் உறவில் வரக்கூடிய சொத்தை பிரச்சனை பண்ணுவாரு. எங்க தாத்தா தான் என் மேல பிரியமா இருப்பார், ராகுவோட மாந்தி எங்க தாத்தா அவ்வளவு பிரியமா இருப்பார், ஆனா அவரோட சொத்து எனக்கு வரல, ஒரு உயில் கூட எழுதி வைக்காம செத்து போயிட்டாரு, அதனால எனக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பார். நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா புரியலையா? இன்னும் எளிமையா தான் சொல்லணுமா? எளிமையா தானே வருது, உங்களுக்கு புரியுதா? இல்லை, ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கும் போது ஐயோ நம்ம சொல்றது ஏதாவது ஓகே 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 சந்தோஷம். அப்போ நீங்கள் என்ன பண்ண, அந்த ராகு காரகத்துவம், அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா மேலே பாசமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு சூழலில் அவர் வந்து ரொம்ப உயிராக இருந்து வளர்ப்பார். ஆனால் அவரே இப்போ அந்த ராகுவோட மாந்திங்கிறது தந்தை வழி பாட்டன். அப்போ அந்த தந்தை வழி பாட்டன் தான் பேரனை தூக்கிட்டு சுற்றுவார், வண்டியில் வச்சுட்டு பேர பிள்ளைங்களை வச்சு சுற்றுற நிறைய பெருசாக நம்ம பார்த்துருப்போம். அவங்களாம் பெரியவர்கள் எடுத்துகிட்டு போவாங்க. அவரே என்ன பண்ணுவார், பேரனுக்கு தான் எல்லாம் செய்யணும்னு நினச்சிருப்பாரு, ஆனால் திடீர்னு இறந்து போயிடுவார். அப்போ பேரனுக்கு அந்த சொத்தை எழுதி வைக்காம எங்கள் தாத்தா தான் எனக்கு எல்லாம் பண்ணார், அவரே எனக்கு கெடுபலன்னு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற சூழல் வந்துடும். நான் சொல்றது புரியுதா? அப்ப எப்படி கெடுபலனை கொடுக்குறாருன்னு புரியுதா? அப்ப அதே மாதிரி இடம் மண்மனையாலும் பிரச்சனை வந்துடும், உயர் கல்விஸ்தானம் கெட்டு போயிடும். அப்ப 4ஆம் இடத்து காரகத்துவத்தை கெடுத்து விட்டுருவாரு, புரியுதுங்களா? அதுக்கடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்றது பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்தை சொல்லும், உங்களுடைய கர்ம வினையை சொல்லும், புரியுதுங்களா? உங்களுடைய வெற்றி வாய்ப்பை சொல்லும். அப்ப இந்த காதல் திருமணத்தை தடுத்துருவார். 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அவன் கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் கேஸு, லவ்வுக்காக மருந்து குடிக்கிற கேஸு, காதலுக்காக மருந்து குடிப்பான் தெரியுமா, அதெல்லாம் இந்த கேஸ் தான். ஏன்னா மரணத்தை போய் சந்திக்க வைக்கும், இல்லைன்னா மரணத்தையே கொடுத்துரும். அந்த மாதிரி பண்ணும். அப்படி பண்ணும்போது இது எதுலாம் நம்ம பார்க்கணும், 5ஆம் இடங்கிறது எது பார்க்கணும், ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு 5ன்னு பார்க்கணும், சந்திரனுக்கு 5ன்னு பார்க்கணும், அதுக்கடுத்து சனீஸ்வர பகவானுக்கு 5ன்னு பார்க்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி பார்க்கும்போது இதுல எதுலையாவது மாந்தி தொடர்பு பண்ணா அவன் காதலால் மருந்து குடிக்கிற கேஸு. அப்படி உள்ள ஒருத்தன் ஒரு 25 வயசுல வந்து ஒவ்வொன்றும் சோகமா வந்து உட்காந்தானா அப்ப இது காதல் மருந்து குடிச்ச கேஸ் நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்தோட காரகத்துவம் என்னென்ன இருக்கு அப்படின்றது அது எல்லாத்தையும் கெடுத்துருவாரு. இன்னொன்னு குரு புத்திர தோஷத்தை கொடுக்கும். 5ஆம் இடத்துல என்ன பண்ணுவாரு, புத்திர தோஷம் கொடுக்கும், புத்தியை கெடுத்து விட்டுருவாரு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்து காரகனா இருக்காம பாருங்க. இந்த 5ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பூர்வ கர்மாவை சொல்றது, பூர்வ ஜென்ம கர்மாவை சொல்றது. அதே மாதிரி குலதெய்வத்தை சொல்றது. 5ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது குலதெய்வத்தை மறைச்சு விளையாடுவார். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், குலதெய்வத்தை மறைச்சு விளையாடுவார். அப்போ குலதெய்வம் தெரியாம இருக்கும், தேசம் விட்டு தேசம் போயிடுவாங்க. அப்ப குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாந்தியை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி 6ஆம் இடம், அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்து காரகத்துவமா இருக்கக்கூடிய குரு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், புத்திர தோஷத்தை கொடுப்பார். அந்த ஒரு 5ஆம் இடத்துல மாந்தி இருக்குப்பா, அந்த பொண்ணு திருமணம் பண்ண உடனே கருச்சு தெய்வம் நடக்கும், அபாஷன், குழந்தை தரிச்சு கெட்டு போயிடும் அப்படின்றத ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதில் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி, இது 3ஐயும் கொடுக்கும். அப்ப 6ஆம் இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி உட்காந்துச்சுன்னா ஒன்று நோயால கஷ்டப்படுவான், சரி நான் நோயை சரி பண்றேன் அப்படின்னா உடனே கடன் வந்துடும், சரி கடனை சரி பண்ணா உடனே எதிரி வந்துடுவான். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பிரேத சாபத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும், அந்த சாபத்தை போக்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப மாந்தியை ஆக்டிவேட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும், 6ஆம் இடத்துக்கு காரகத்துவமா இருக்கிறதுக்காக நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. பொதுவாகவே மாந்தி எப்ப குறைவார்னா இறந்த உடலுக்கு பணிவிடை செய்யும் போது. ஒண்ணுமே இல்லை, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துருவாரு, நோயால கூட இறந்துருவாரு, இறந்த உடனே அந்த பாடியை தூக்கி கழுவுறதுக்கே பல பேர் வரமாட்டான், சொந்தக்காரனே வரமாட்டான். ஆனால் சும்மா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து அந்த பாடியை கழுவி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அது வரலைக்கே இருந்த அந்த மாந்தி தோஷம், தடையை ஏற்படுத்தக்கூடிய மாந்தி தோஷம் விலகி 10 நாள்ல வெளிநாடு போயிடுவான் சம்பாதிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாந்தி தோஷம் நீங்கிடும். அப்ப பிரேதத்திற்கு எப்போ நீங்க உதவி செய்கிறீர்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையானது வளமாக போயிடும், மாந்தி தோஷம் நீங்கிடும், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இட காரகன் இருக்கார் இல்லையா, 6ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடன், சத்ரு, ரோகஸ்தானத்தை சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் யாரு, 6ங்கிற நம்பர் யாரு, சுக்கிரன், சுக்கிர பகவான் தான் 6. அப்ப சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துட்டா அவர் என்ன பண்ணுவார்னா, ஆணுக்கு நீங்க ஒரு ஆண் ஜாதகம் வருதுப்பா, ஆணுக்கு பெண்ணை எப்படி பார்ப்பீங்க, எந்த கிரகத்தை பார்ப்பீங்க? ஆணுக்கு பெண்ணுக்கு, ஆண் பெண் திருமணத்துக்கு வருது, ஒரு ஆணுடைய ஜாதகம் வருது, அப்ப எதை பார்ப்பீங்க? சுக்கிரனை பார்ப்போம், ஓகேவா? அதே ஒரு பெண் ஜாதகம் வருது, பெண் ஜாதகத்துல எதை பார்ப்பீங்க? குருவை பார்க்கணும்.
குரு. அதனால தான் இல்லை, செவ்வாய் 2 பேருக்கும் பொதுவாக பார்க்கக்கூடியது. 2 பேருக்கும் பொதுவாக பார்க்கக்கூடியது. 2ஆம் இடத்து செவ்வாய், 7ஆம் இடத்து செவ்வாய், 4ஆம் இடத்து செவ்வாய், 8ஆம் இடத்து செவ்வாய், 12ஆம் இடத்து செவ்வாய். புரியுதா? அந்த செவ்வாய்க்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு. அது ஒரு பதிவில் நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஆனா 2 பேருக்கு பொதுவாக பார்க்கக்கூடியது செவ்வாய் தோஷம். ஆனா 2 பேரும் தனிச்சனையா நீங்க பிரிக்கணும். இங்க நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். அதுதான் தப்புன்றோம். புரியுதா? ஒரு பெண்ணானப்பட்டவள் ஆணை எப்படி தேர்ந்தெடுப்பானா, நல்லா படிச்சிருக்கானா, நல்லா வேலைக்கு போறானா, நல்லா சம்பாதிக்கிறானா, என்னை வச்சு நல்லா காப்பாத்துவானா அப்படின்னு தேர்ந்தெடுப்பா. ஆனா நம்ம ஆண் எப்படி தேர்ந்தெடுப்போம், நல்லா அழகா இருக்காளா, நல்லா ட்ரெஸ் பண்றாளா. புரியுதுங்களா? ஏன்னா நாம ஒரு பெண்ணை சுக்கிரனாக பார்க்கிறோம், ஒரு பெண்ணானப்பட்டவள் ஆணை குருவாக பார்க்கிறாள். குரு என்பதால் லிக்விட் கேஷ் பணம், குருங்கிறதா தங்கம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்து நீங்க நகை வாங்கி கொடுத்தாதான் உங்களை மதிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க குருவாக தேர்ந்தெடுக்கணும். நீங்க ஜாதகத்துல வந்து வெறும் சுக்கிரனை மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. அப்ப ஒரு பெண் ஜாதகத்தை எடுக்கும்போது அவளுக்கு குரு எங்க இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை அமைவான்றதை நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். சுக்கிரனை மட்டும் பார்க்க கூடாது. புரியுதுங்களா? அப்ப இந்த 6ஆம் இடம் என்பது சுக்கிரனை சொல்லும். அப்ப அந்த சுக்கிரன் என்பவர் அழகு. அப்ப அதுல மாந்தி கூடுச்சுன்னா அழக கெடுத்துருவாரு. அதே மாதிரி ஒழுக்கக்கேடு செய்வாரு. சுக்கிரன் ராகு ஒருத்தனுக்கு இருந்தான் அப்படின்னா ஒரு சினிமா பிரபலம், அவர் வந்து சினிமாவில் பிரபலம். ஆனா சுக்கிரன் ராகு என்ன பண்ணும், ராகு பொதுவாக என்ன பண்ணும், எதிர்பாலினத்தை இழுக்கும், கொடுத்து கெடுப்பார். அப்போ ஒரு ரேங்க் கனெக்ஷனை கொடுப்பாரு. அப்ப சுக்கிரன் ராகு சினிமாவில் எந்த அளவுக்கு உயர்வை தந்தாரோ அதே அளவுக்கு பெண் விஷயத்துல வீக்கையும் கொடுத்தாரு. நான் அதுக்கு தீர்வு சொன்னேன். எப்ப அவருக்கு அந்த உயர்வு, சினிமாவோட உயர்வை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா பொம்பளை விஷயத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப இல்லைன்னா சினிமா விட்டு வெளியே வந்துட்டு நீ ஒரு பொட்டி கடை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு அது வராதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு தீர்வு அதுதான். சினிமாவில் வர காசு பணத்தை எடுத்துக்கிற, சினிமாவில் வர உயர்வை எடுத்துக்கிற, அந்த அந்த பழக்க அந்த ராகு கொடுக்கக்கூடிய அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிற. அப்ப ராகு கொடுக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை நீ எடுத்துக்க மாட்டேன்னு சண்டை பிடிச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்போ உன்னுடைய குறை. இதுக்கு 10 கோயில் அலைஞ்சு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி தான் அந்த மாந்தி, சுக்கிரன் மாந்தி இருந்தால் அந்த ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மாந்திப்பான். அப்ப அவருடைய வீக்னஸ் என்னன்னா பொண்டாட்டி தான் வீக்னஸ். பொண்டாட்டிக்கா எல்லாம் வேணா பண்ணுவார். அது இவர் அழகாவே இருப்பார். அது அந்த அளவுக்கு அழகா இல்லாத ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். ஆனா அந்த பொண்டாட்டி மேலே இவருக்கு பயங்கரமான ஈர்ப்பு இருக்கும். எப்ப பாரு பொண்டாட்டி தான் உழுந்து செஞ்சுட்டு இருப்பார். அதே பொண்டாட்டியால தான் கஷ்டப்படுவார். அதே பொண்டாட்டி நாளைக்கு துரோகம் செய்து அந்த துரோகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாவார். நான் சொல்றது புரியுதா? இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இது ஒண்ணு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகனம், சுக்கிரன் என்பது வாகனம். அப்ப வாகனத்துல போகும்போது விபத்து, நல்ல வாகனம் அமையாது, பழைய வாகனம் அமையும். எப்ப பாரு ஒரு வண்டியை வாங்கிட்டு ஒரு காரை வாங்கிட்டு அந்த காருக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாரு. பழங்காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, கெட்டு போனவனுக்கு ஒரு டீசல் என்ஜின் மோட்டர் இருந்தா போதும் அவன் கெட்டு போயிடுவான்றாங்க. இந்த தண்ணி இறக்கிற இன்ஜின் இருந்தா போதும் அதுக்கு செலவு பண்ணிட்டே இருப்பான், அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து வாகனம், அப்ப சுக்கிரன் மாந்தி இருக்கும்போது வாகன தோஷத்தை கொடுத்து வாகனத்தின் மூலியமாக பல்வேறு கஷ்டங்களை கொடுப்பார். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம். அப்ப கலஸ்திரஸ்தானத்துல மாந்தி இருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது. கடைசி நேரத்தில் போய் என்ன பண்ணுவார்னா, கல்யாண மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க, கல்யாணம் புட்டுக்குச்சுங்க, கல்யாண மண்டபம் வரலையும் போய் நின்றுடும். ஓடி போயிட்டாங்க, பொண்ணு ஓடி போயிட்டாங்க, பையன் ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இப்போ கல்யாணம் ஒருத்தருக்கு 7ல் மாந்திப்பா. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஃபிக்ஸ் ஆகி அந்த மாந்தி ஆனப்பட்டவர் சூரியனோட சம்மந்தப்பட்டுட்டாரு. 20 வருஷமாக உடல்நல பாதிப்பில் இருந்த ஒரு மனுஷன், அவங்க அப்பா 20 வருஷமா உடல்நல பாதிப்பில் இருந்தார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நிச்சயதார்த்தம் பண்ணி 10 நாளில் செத்து போயிட்டாரு. நான் சொல்றது கல்யாணத்தை நிற்குதா இல்லையா, கல்யாணத்தை தடை பண்றாரா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? அப்ப அதே மாதிரி பண்ணுவார். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அப்ப இந்த 7ஆம் இடம் மாந்தியை ரொம்ப நிதானமா கணக்கு பண்ணி தான் நீங்க என்ன பண்ணலாம். அந்த நேரத்தில் ஒரு வயதானவர் உடல் சரியாமல் இருந்தா அப்ப நீங்க சொல்லும் போது என்ன சொல்லணும், எப்பா நீங்க நீண்ட நாள் கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க, டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்றியா, உடனே நாளைக்கே கல்யாணம் பண்ணு, ஒரு 4 நாளில் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிடணும். அப்படி நம்ம பண்ணும்போது அது வந்து நமக்கு சரியா இருக்கும். இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு மரணத்தை கொடுத்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தும் அப்படிங்கிறத புரிந்துக்கணும். அதே மாதிரி இந்த கணவன் மறைவு உறவை சிக்கல் பண்ணும். அதே மாதிரி 7 அப்படிங்கிறது தடைக்காரகன் கேது. கேதுவோட நம்பர் என்ன, 7. அப்ப என்ன பண்ணுவாரு, தாய் வழி உறவு, தாய் வழி உறவோடைய கிரகம் இது. தாய் வழி உறவோட, தந்தை வழி உறவோட கிரகம் கேது. இது தந்தை வழி உறவோட கிரகம் ராகு. அப்ப தாய் வழி உறவோட கிரகம் இது கேது. அப்ப கேது என்ன பண்ணுவார்னா அந்த தாய் வழி உறவை கெடுப்பார்.
அதேமாரி வீடு மண்மனையில் பிரச்சனை கொடுப்பார். அதாவது யாருக்காவது அவங்களுக்கு வந்து தாய் வழி உறவில் சொத்து பத்து வரணும் அப்படின்னா அந்த இடத்துல மாந்தி உட்காந்துட்டா அந்த வேலையை பார்ப்பாரு. அதே மாதிரி கேதுவோட மாந்தி இருந்தா அவன் தாய் வழி பாட்டி மேலே பாசமாக இருப்பான், அதிகமாக கோயில் குளம் அலைவான், எப்போ பாரு விநாயகர் டாலர் போட்டுட்டு விநாயகன் பறந்துட்டு இருப்பான். இல்லை கேதுவும் பகைப்பட்டுட்டு அவரோட மாந்தி கூட்டிட்டாரு, சனி பலமும் இல்லைன்னா சாமியே இல்லைன்னு திட்டிட்டு இருப்பான். அப்படிங்கிறத புரிந்து நீங்கள் பலன் சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஏற்கனவே நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? ஆயுள் காரகன் யாருன்னு சொல்றோம்? சனீஸ்வர பகவான். ஆனால் அவருக்கு கொல்லும் உரிமை உண்டா? இல்லை. கொல்லும் உரிமை யாருக்கு உண்டு? மாந்திக்கு தான் உண்டு. அப்போ ஒரு குழந்தை பிறந்தது. திருச்செந்தூரில் வந்து ஒரு கோயில் பணியாளராக இருக்கார், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து ஒரு நீண்ட நாட்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து மூச்சு திணறலாக இருக்குது, பையன் சும்மா அழகாக இருக்கான் ஆனால் மூச்சு திணறலாக இருக்குது. என்ன சாமின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் டேட்டா பொறுத்து டைம்லாம் சொல்லுங்கன்னா சொன்னார். சொன்னோடனே நீங்கள் இப்போ முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிச்சுக்கோங்க, முருகன் கொடுத்தால் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லி முடித்து 1 ஹவரில் திருப்பி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரியே பையன் இறந்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, முருகன் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். இது நடந்த உண்மை, எனக்கு உடம்புலாம் சிலுக்குது, இது நடந்த உண்மை. அந்த மாதிரி வந்து சனி மாந்தி சேர்க்கை. சனி ஆயுள்காரகன், ஆனால் அந்த ஆயுளை முடித்து வைக்கக்கூடியவன் மாந்தி. அப்போ சனி மாந்தி சேர்ந்து, புரியுதுங்களா, 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நல்ல பார்வை குரு பார்வை இல்லாமல் போனால் அது மரணத்தில் முடியும். புரியுதா? இந்த சனி மாந்தி சேர்ந்து அந்த ஏதாவது ஒரு இடத்துல சூரியனோட சம்பந்தப்பட்ட அப்பாவுக்கு மரணத்தையும், சந்திரனோட சம்பந்தப்பட்ட அம்மாவுக்கு மரணத்தையும், இப்படி எந்த கிரகத்தோட சேருதோ அவங்களுக்கு மரணத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி மாந்தி சேர்ந்து இருந்து, புரியுதுங்களா, ஆயுள் காரகனாக சனி நல்ல நிலையில இருந்து மாந்தியோட கூடனா நீண்ட நாள் வாழ்வார்கள், ரொம்ப நீண்ட நாள் வாழ்வார்கள். அப்ப இந்த சனி மாந்தி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா உணவு அன்னதானம் நிறைய போடுவாங்க. நல்ல நிலையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க அன்னதானம் போடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மாந்தி உள்ளவர்கள் அன்னதானம் இடக்கூடாது, அவங்களுக்கு வந்து அந்த கர்மா கழியாது. புரியுது உங்களுக்கு? சனி மாந்தி சேர்ந்தவர்கள் அன்னதானம் இடலாம். அதே வந்து என்ன பண்ணா, சந்திரன் மாந்தி சேர்ந்தவர்கள் அன்னதானம் இடக்கூடாது. ஆனால் யாராவது பெண் சடலம், பெண் இறந்து போயிட்டாங்கன்னு, ஒரு வீட்டில் பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் இறந்து போன பெண்ணுக்கு நீங்கள் உறவு இல்லையோ, இல்லை ஒரு அனாதையாக ஒரு பெண் இறந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு புடவை எடுத்து போட்டு, பெண் மானத்திற்கு கட்டுப்பட்டவள், புரியுதுங்களா, அவளுக்கு ஆடை தானம் செய்து அந்த பிரேதத்தை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்தால், இல்லை அந்த அடக்கத்துக்கு பண உதவி செய்தாலோ பொருள் உதவி செய்தாலோ ஆடை தானம் செய்தாலோ சந்திரன் மாந்தி தோஷமானது நீங்கும். அதை புரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகஸ்தானம், லாபம். அதாவது யோகஸ்தானங்கிறது 9ஆம் இடம், தந்தை ஸ்தானங்கிறது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல மாந்தி கூட்டிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய யோகத்தெல்லாம் கெடுத்துருவாரு, தந்தையோட உடல் பாதிப்பு கொடுப்பாரு, தந்தையும் உன்னையும் பிரித்து வச்சு விளையாடுவாரு. அதே மாதிரி 9ஆம் நம்பருடைய கிரகம் எது? செவ்வாய் வந்து 9ஆம் நம்பருடைய கிரகம். அப்ப என்ன பண்றோன்னா அந்த செவ்வாயோட மாந்தி கூட்டிட்டால் என்ன பண்ணுவாரு, சகோதர உறவில், இப்போ உனக்கு செவ்வாயோட ஒருத்தனுக்கு மாந்தி இருந்து நல்ல நிலையில் இருந்தா தன்னுடைய அண்ணன் தம்பி மேல தான் அவன் பாசமா இருப்பான், அக்கா தங்கச்சி மேல தான் பாசமா இருப்பான், அவங்களுக்கு தான் உழுந்து செய்வான். அப்ப பொண்டாட்டிக்கு அவங்களுக்கு சண்டை வரும், புரியுதா? அதே மாதிரி அந்த சகோதரஸ்தானம் கெட்டு போகும்போது சகோதரனாலே பிரச்சனையும் வரும். மாந்தி பிரியத்தை கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப அந்த மாந்தி தோஷத்தை கணக்கிடும் போது எந்த கிரகத்தோட மாந்தி சம்பந்தப்படுறாரோ அந்த கிரகம் தான் அவங்களுக்கு வீக்னஸ் அப்படின்றத நீங்க அடித்தந்திருத்தமா சொல்லிடணும். சூரியனோட சேர்ந்தா அப்பா தான், சந்திரனோட சேர்ந்தா அம்மா தான், சுக்கிரனோட சேர்ந்தா மனைவி தான், செவ்வாயோட சேர்ந்தா சகோதரன் தான், ராகுவோட சேர்ந்தா தாத்தா தான், கேதுவோட சேர்ந்தா பாட்டி தான், தாய் வழி பாட்டி தான். அவங்க தான் அவங்களுக்கு லாபமும், அவங்க தான் அவங்களுக்கு நஷ்டமும். அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த 9ஆம் இடம் கெட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணா, அந்த பூர்வ ஜென்மமானது கெட்டு போயிடும். அப்ப தந்தையால் பிரிவை கொடுக்கும், புரியுதா? அப்ப இவங்க இந்த 9ஆம் இடம் கெட்டு போனவர்களாம் யாரெல்லாம் அந்த அப்பா வழி உறவில் இறந்து போறாங்கல்ல, அப்பா வழி உறவில் இறந்து போறாங்கல்ல, பங்காளி உறவில் இறந்து போறவங்களுக்கு முறையா அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கறது, முறையா அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க, காசியில போயே கரைக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு கரைக்க முடியாது.
அப்போ வந்து பிரேதத்தை வந்து எரிச்சு அந்த சாம்பலை வச்சுக்கிட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. எனக்கு அங்கே போகலான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னாங்க. உங்களுடைய உறவாக இருக்கும், உங்கள்கிட்ட பணம் இருக்கும், பையில் பணம் இருக்குது. அவங்க வந்து இங்கேருந்து ஒரு காவேரியில் போய், திருச்சி காவேரியில் போய் அவங்க வந்து அந்த சாம்பலை கரைப்பதற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய சூழலில் இருந்து நீங்கள் ஒரு 2000 பணத்தை எடுத்து கொடுத்து, டேய் நீ போடா, இல்லைன்னா நானும் கூட வரேன்டா, வா போய் கரைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிரேத சாபமானது நீங்கி நல்ல விஷயம் நடக்கும், மாந்தி தோஷம் நீங்கும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அந்த 9ஆம் இடம் என்பது ஆக்டிவேட் ஆகும். புரியுதா? அதுக்கடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதவியை கொடுக்கக்கூடியது. 5 தொழில்காரகன், 10 பதவிக்காரகன். புரியுதா? இந்த 10ஆம் இடத்துல மாந்தி ஒருத்தர் உட்காந்துன்னா பதவியை பறிச்சிருவார். ஓகேவா? நீங்கள் 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 10ஆம் இடத்துல மாந்தி சம்மந்தப்பட்டு எவனா ஒருத்தர் ராகு வேற சம்மந்தப்பட்டுட்டு அப்படி குரு வேற சம்மந்தப்பட்டார்னா ஆசிரியர் பணியில் இருப்பாங்க. அந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் ஏற்கனவே கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி வந்து குரு நல்ல நிலையில் இருக்கும், ஆசிரியர் பணிக்கு போயிடுவாங்க. புரியுதா? சுக்கிரன் வேற கெட்டு போயிருக்கும், ராகு வேற ஏதோ ஒரு இடத்துல கோச்சாரத்தில் சம்மந்தப்படுவார், மாந்தி வேற 10ல் உட்காந்துருப்பாரு. அப்போ இந்த பிள்ளைகிட்ட தப்பாக பேசினாரு, பாடம் நடத்தும் போது அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனையாகி அவருடைய பதவி பறிக்கப்படும். புரியுதா? அதே மாதிரி ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெண் பிரச்சனையில் வந்து பதவி பறிக்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு எங்கேயாவது சம்மந்தப்பட்டுவார், 10ல் மாந்தி இருந்து குரு எங்கேயாவது சம்மந்தப்பட்டுவார். அப்போ லஞ்ச லாவணியத்தால் அவர் பதவி பறிக்கப்பட்டு அவர் வேலையை விட்டு வீட்டுக்கு போவார். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அந்த மாந்தி 10ல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ பதவி எங்கேயாவது பக்கத்தில் கோச்சாரத்தில் பதவி பறிக்கக்கூடிய சூழல் வந்துச்சா, தசாபுத்தியில் பதவி பறிக்கக்கூடிய சூழல் வந்துச்சா, இந்த மாந்தி எங்கேயாவது ஆக்டிவேட் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நீங்கள் சொல்லும்போது தான் அது உண்மையான ஜாதகமாக இருக்கும். ஒருத்தர் பாதிக்கப்பட்டதை, ஒருத்தர் பட்ட கஷ்டத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்தை பொறுத்தவரை பதவியை கொடுக்கறதும் அவர் தான், பதவியை கெடுக்கிறதும் அவர் தான். ஆனால் 10ஆம் இடத்துல மாந்தி இருந்து, மாந்தி வந்து ரெண்டே இடத்துல இருந்தால் மட்டும் நல்லது. அது எந்தெந்த இடம்? ஒன்று 10, இன்னொன்று 11. இந்த 2 இடத்துல மாந்தி இருந்தால் மட்டும் அவ்வளோ பெரிய நன்மையை செய்வார். அந்த மாந்தி நல்ல நிலையில் இருக்கும்போது, புரியுதா, திடீர்னு வேலை வாய்ப்பை கொடுப்பார், திடீர்னு ஒரு பதவியை கொடுப்பார், திடீர்னு ஒரு அரசாங்க அதிகாரி ஆக்குவார், திடீர்னு அரசியல் ஒரு பெரிய லெவல் கொண்டு போய் விடுவார். அதே கோச்சாரத்தில் ராகுவோட வேற கிரகத்தோட கெட்டு போகும்போது தான் இந்த மாதிரி பதவியை பறிச்சு விடுவார். நான் சொல்றது புரியுதா? அப்போ 10ல் மாந்தி இருப்பது, மாந்தி மற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் சிரமம், அதே 10ல் 11ல் இருந்தால் மட்டும் லாபம். மாந்தி வேற எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்றது? சிரமம் தான். 10, 11ல் இருந்தால் மட்டும்தான் லாபம்.